வெல்கம் டு ஸ்ரீ முருகப்பா சிஎன்சி. இப்போ முன்னாடி நம்ம ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். அது பேசிக்ஸ் போட்டிருக்கோம். அந்த பேசிக்ஸ் பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா G15 G16, அதாவது போலார் கோஆர்டினேட் ஆன் ஆஃப். இது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா இது மூணும் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா புரியும். சரியா? ஃபர்ஸ்ட் சைன் தீட்டா. சைன் தீட்டானா எதிர்பக்கம் பை கர்ணம். காஸ் தீட்டானா அடிப்பக்கம் பை கர்ணம். டான் தீட்டா எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். சரியா? இப்போ இந்த தீட்டால எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த செங்கோண முக்கோணத்துல எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். அடிப்பக்கத்துல காஸ் தீட்டா யூஸ் ஆகும். சரியா? சைன் தீட்டாங்கிறது எதிர்பக்கத்துல யூஸ் ஆகும். டான் தீட்டாங்கிறது கர்ணத்துல யூஸ் ஆகும். ஹைப்போ. சரியா? சரி, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் பார்ப்போம். ப்ரோக்ராம் பார்த்துட்டு அப்புறம் அதில் பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் அட்ரஸ். எந்த அட்ரஸ் தேவை அந்த அட்ரஸ் போடுவோம். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட போறோம்னா அந்த ப்ரோக்ராம்ல அட்ரஸ் போடுவோம். அடுத்து சீக்வன்ஸ் நம்பர். சீக்வன்ஸ் நம்பர்னா ஒரு ஆபரேஷனுக்காக என்ன நம்பர் போடுறோமோ அது N1 N2 N3 போடுவாங்க. சரி, அடுத்ததா சேஃப்டி கோட்ஸ். இந்த சேஃப்டி கோட்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா, முன்னாடி ஓடிட்டு இருக்க ஆபரேஷன் கேன்சல் பண்ணணும். அதுக்காக தான் சேஃப்டி கோட்ஸ் யூஸ் பண்றோம். G90 G40. G40 கட்டர் காம்பன்சேஷன் கேன்சல். G49 டூல் லென்த் பிளஸ் டைரக்ஷன் சொல்லுவாங்க. G17 XY பிளேன் செலெக்ஷன். எந்த பிளேனை செலக்ஷன் பண்ணி மூவ் ஆகுது. G15 போலார் கோஆர்டினேட். அதாவது போலார் கோஆர்டினேட் PCDல ஹோல் போட்டுதுன்னா அது கேன்சல் ஆகிறதுக்காக இது. சரியா? G21 mm. அதாவது நம்ம ஓடிட்டு இருக்க ப்ரோக்ராம் எம்எம்மா இன்ச்சஸா அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த G21 கொடுக்குறோம். இது இன்ச்சஸ்னா G20 கொடுப்போம். சரியா? இதெல்லாம் சேஃப்டி கோட்ஸ். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா டூல் ரிட்டர்ன் பாயிண்ட்டுக்கு போகும். அதாவது ஹோம் பொசிஷனுக்கு போகும். G00 G91 G28 Z0 டூல் ஹோம் பொசிஷனுக்கு போகும். G28 டூல் ரிட்டர்ன் ஹோம் பொசிஷனுக்கு போகும். அதாவது G28 கொடுக்குறோம். சரியா? G91 இன்கிரிமெண்டலா போகும். எந்த இடத்துல நிக்குதோ அந்த இடத்துல இன்கிரிமெண்டா மூவ் ஆகும். சரியா? சரி, அடுத்து T01 M06 அப்படின்னா டூல் சேஞ்ச். M06 டூல் சேஞ்ச். T01 1ஆம் நம்பர் டூல் நம்ம கால் பண்றோம். சரியா? சரி, 30 mm ட்ரில் எடுத்திருக்கோம். கால் பண்ணிட்டு அடுத்து G00 G90 G54. இந்த G54 நம்ம எந்த ஒர்க் ஆப்செட்ல போய் என்டர் பண்ண போறோமோ அந்த ஒர்க் ஆப்செட்டை நம்ம இங்க கொடுக்கணும். இந்த ஒர்க் ஆப்செட் G54 இருந்து 59 வரைக்கும் இருக்கு. அதுல போயிட்டு நம்ம XY ஆப்செட் எடுத்து அதை என்டர் பண்றதுதான் G54. சரியா? G54 X50Y0 அப்படின்னா இங்க இருக்குல்ல இந்த PCD 100. இந்த 100ல ஆஃப் சைடு 50, இன்னொரு ஆஃப் சைடு 50. சரியா? இப்போ இந்த பிளஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹோல் எனக்கு இங்க தான் போடணும். அப்படி இருக்கும்போது இங்க இருந்து இங்க எவ்வளவு தூரம் மூவ் ஆகுங்கிறது தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? எனக்கு 50 mm மூவ் ஆயிட்டு நிக்குது பெட். சரி, அடுத்து Y0. Y எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை, X மட்டும் மூவ் ஆயிட்டு நிக்குது. சரி, G43 H1. G43 டூல் லென்த் காம்பன்சேஷன். டூலை கால் பண்றோம்ல, டூல் கால் பண்ணி மூவ் ஆகுறதுக்காக நம்ம G43 வரும். இந்த கமாண்டை கொடுத்தா டூல் மூவ் ஆகும். சரியா? H1 ஹைட் ஆப்செட். H1 எந்த இதெல்லாம் நம்ம போய் சேவ் பண்ணி வைக்கிறோம். H1 H2 H3 கேட்போம். ஹைட் ஆப்செட் பேர்ல போய் கொடுக்குறது H1. Z50 அதாவது எனக்கு ஜாபுக்கு 50 mm நிற்கும். அதாவது இதான் என் ஜாப்னா என் டூல் இந்த ஜாபுக்கு 50 mm நிற்கும். நின்றுட்டு அடுத்து 3 mm ரேபிட்டா நிக்குது. நின்றுட்டு கூலண்ட் ஆன் ஆகுது. கூலண்ட் ஆன் பண்ணிட்டு G16. இந்த G16 என்ன சொல்லியிருக்கேன் நானு? போலார் கோஆர்டினேட் ஆன். இந்த G16 கொடுத்தா மட்டும்தான் PCD ஹோல ரவுண்ட் ஷேப்ல அடிக்கும். சரியா? சரி, அடுத்து ஃபர்ஸ்ட் ஹோல் ஓடி முடிஞ்சிடும். இந்த G98 இனிஷியல் லெவல் ரிட்டர்ன். ஓடிட்டு இருக்க ஒரு ஜாப் ட்ரில் ஓட்டி முடிச்சுன்னா இனிஷியல் லெவலுக்கு வரும். அதான் G98. G83 என்னன்னா பெக்கிங். கேண்டர் சைக்கிள் பெக் ட்ரில்னு சொல்லுவாங்க. இந்த பெக் ட்ரில் G83 பெக்கா இருக்கும். அதாவது 2 mm கொடுத்தா 2 mm எடுக்கும். எடுத்துட்டு இனிஷியல் லெவலுக்கு வரும். அதேதான் Z15. டெப்த் எனக்கு எவ்வளவு தூரம் உள்ள போகணும், எனக்கு இந்த ஜாப்ல இருந்து எனக்கு 15 mm உள்ள போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப 15 mm உள்ள இன்செர்ட் ஆகும். R2 ரிலீஃப் டிஸ்டன்ஸ். நாங்க சொன்னோம்ல G83 பெக்கிங்னு வந்தவே இதை கொடுக்கணும். அதாவது எனக்கு 2 mm 2 mm பெக்காய் உள்ள போகணும். எதுக்காக பெக்கிங் கொடுக்கணும்னா, லோடு அதிகமா கொடுத்தா டூல் உடையும். சரியா? அப்போ லோடு 2 mm கொடுத்து
உள்ள இன்செர்ட் பண்றோம். சரி, ஃபீடு. இந்த ஃபீட் ரேட்டு 100னா 100 ஸ்பீட்ல வருது, 100 ஸ்பீட்ல வருது, அவ்வளவுதான். சரி, G01. G01 லீனியர் இன்டர்போலேஷன். சரியா, ஃபர்ஸ்ட் அடிச்சு முடிச்சுட்டு x 35.35 y 35.35 இது எப்படி வந்தது இந்த வேல்யூ? நம்ம தான் பிசிடி தானே கொடுத்துருக்காங்க. பிசிடினா எனக்கு ரவுண்டா அடிக்கணும், ரவுண்ட் ட்ரில் போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் எங்க x 35 y 35 வருதுன்னு கேட்கல. இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை பார்ப்போம். இப்போ பார்த்தாதான் இது புரியும். சரி, எனக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 15ன்றது தெரியும், அங்கேயே கொடுத்துட்டாங்க. இங்க இருந்து இதோட ஆங்கிள் மட்டும் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்ப இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. எனக்கு எப்படி நான் வந்து அதுல பாயிண்ட் எடுத்து போடணும், அதான் டிஸ்டன்ஸ் மெத்தட். சரி, எனக்கு இந்த இடம் இங்க எக்ஸ் இவ்வளவு தூரம் இருக்கு, ஒய் இவ்வளவு தூரம் இருக்கு. இந்த பாயிண்ட் எனக்கு தெரியாது, இங்க எவ்வளவு இருக்கு எக்ஸ், இங்க எவ்வளவு இருக்கு ஒய்ன்னு தெரியாது. அதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். சரியா, sin 45, அதாவது ஆங்கிள் மட்டும் கொடுத்துரும், நமக்கு ஆங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா, இப்ப சைன் என்ன சொன்ன நானு, இதான் சைன். இங்க இருந்து ஒய் எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கு, அதான் சைன். சரி, சைன் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்ப sin 45 போடுங்க. sin 45 போட்டு sin 45 ஈக்குவல் டு x பை 50. இந்த x எதுக்கு வந்திருக்குன்னா ஆப்போசிட். நமக்கு ஆப்போசிட்ங்கிறது தெரியாது, எவ்வளவு லென்த்ங்கிறது தெரியாது, தெரியாத நம்ம x வச்சுக்கிறோம். பை 50. ஹைப்போனா கர்ணம். இந்த ஆங்கிள் நமக்கு தெரியும், ஏன்னா இங்க கொடுத்துட்டாங்களா. இங்க இருந்து இங்க 50 வந்துச்சுன்னா இதுல இருந்து இதுவும் 50 தான், இதுவும் 50 தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரேடியஸ் வந்தாலே அது 50 தான். சரியா, சரி, அப்ப ஹைப்போங்கிறது நமக்கு 15 கொடுத்துட்டோம். சரி, இப்ப இந்த sin 45 கால்குலேட்டர்ல அடிச்சுன்னா 0.707 வரும். இந்த sin 45 வேல்யூ, அந்த வேல்யூ எடுத்து இங்க என்டர் பண்ணிட்டு அதே x மேல கொடுத்து 50 கொடுத்துட்டோம். அடுத்து இங்க இருந்து இது டிவைடேட்ல இருக்கு, இந்த டிவைட்ல இருந்து இந்த ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா மல்டிபிள்ல வரும். சரியா, அப்படி மல்டிபிள்ல வரும்போது இப்ப 0.707 50 மல்டிபிள் பண்ணா இந்த வேல்யூ வரும் 35.35. இந்த 35.35ங்கிறது இதுல இருந்து எனக்கு இதோட டிஸ்டன்ஸ். சைனுக்கு தானே கொடுத்துருக்கோம், சைனுங்கிறது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், எனக்கு இந்த பாயிண்ட் கிடைச்சிச்சு, ஒய் கிடைச்சிச்சு. சரிப்பா, அடுத்து எக்ஸ் பார்க்கணும். எக்ஸ்ங்கிறது அதே தான், cos 45. cos தீட்டாக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம், அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போ. அட்ஜசன்ட் இது இங்க இருந்து இதோட டிஸ்டன்ஸ் அட்ஜசன்ட் கொடுத்துருக்கானா. இந்த அட்ஜசன்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ங்கிறது நமக்கு தெரியாது, இந்த டிஸ்டன்ஸ் தான் இது நமக்கு தெரியாது. சரி, அதை எப்படி பார்க்கலாம், cos 45 ஈக்குவல் டு எக்ஸ் பை 50. இந்த எக்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், கண்டுபிடிக்காத வேல்யூ நம்ம எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஆப்போசிட், ஆப்போசிட்னா என்ன, எதிர்பார்க்கும். எனக்கு அந்த வேல்யூ தெரியல, அதனால தெரியாத வேல்யூ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். சரி, வச்சுட்டு இந்த எக்ஸ் இங்க வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோமா, அங்க பார்த்தோம்ல அதே தான் இங்கேயும், அதே cos 45 போட்டா 0.707 வரும். அது மல்டிபிள், இது டிவைட்ல இருக்கிறது மல்டிபிள்ல கொண்டு வரும். மல்டிபிள்ல கொண்டு வரும்போது இது பெருக்கல்ல வந்துருமா, ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா பெருக்கல்ல வரும். சரி, 50 இன்ட்டு 0.707 போட்டா என்ன வரும், x ஈக்குவல் 35.35. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இது எனக்கு 35.35 தான், இந்த பாயிண்ட்ல இருந்து இது எனக்கு 35.35 தான். சரியா, அதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். எக்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துட்டோம், ஒய் எவ்வளவுன்னு கொடுத்துட்டோம். பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பி சரி எடுத்துச்சு, அங்க இருந்து இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம். இப்ப இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிடும்ல, அதே 50 தானே. அப்ப எக்ஸ் எங்க இருக்கு, எக்ஸ் 0 ஒய் 50. எக்ஸ்ங்கிறது இந்த பாயிண்ட் 0ல தான் இருக்கு, ஒய் 50 மேல போச்சு. உங்களுக்கு புரியலன்னா இது எப்படி போட்டுக்கிறது புரியல, இந்த சிம்பிள் பாருங்க, x பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் மைனஸ். அதாவது இந்த நம்ம சென்டர் பாயிண்ட், ஆரிஜின் பாயிண்ட், இந்த பாயிண்ட பேஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா, சரி, இங்க என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் 0 பாயிண்ட்ல இருக்கு கரெக்டா, ஒய் 50க்கு மூவ் ஆயிருக்கு, ஒய் 50னா மேல 50க்கு போயிடுச்சு. சரி, அடுத்து மூணாவது பாயிண்ட், எக்ஸ் மைனஸ் 35 ஒய் 35. இங்க இருந்து எக்ஸ் மைனஸ் 35னா இங்க வருமா, ஒய் 35 கரெக்டா இந்த பாயிண்ட் போய் அடிக்கும். சரி, அடுத்து இந்த சைடுல இருந்து இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல தானே வரும், மைனஸ். அப்ப இந்த சைடு பிளஸ் 50னா இந்த சைடு மைனஸ் 50. அப்ப எக்ஸ் மைனஸ் 50 ஒய் 0. சரியா,
அதுக்கு அடுத்தது எக்ஸ் மைனஸ் 35.35 ஒய் மைனஸ் 35.35 எக்ஸ் மைனஸ் 35.35 இங்க வந்துடும் ஒய் மைனஸ் 35 இங்க வந்துடும் சரியா அப்படியே இந்த பாயிண்ட் அடிச்சிடும் சரி அது முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுது எக்ஸ் 0 ஒய் மைனஸ் 50 எக்ஸ் 0ங்கிறது இந்த பாயிண்ட் ஒய் மைனஸ் 50 50க்கு அடிக்குது சரியா அடுத்த பாயிண்ட் எக்ஸ் 35.35 ஒய் மைனஸ் 35.35 இங்க இருந்து எக்ஸ் 35.35 மூவ் ஆகுது ஒய் மைனஸ் 35.35 கரெக்டா அந்த பிசிடி ஹோல் எல்லாமே அடிச்சு முடிச்சிருச்சா முடிச்சுட்டு G15 என்ன சொல்லியிருக்கேன் நானு நம்ம எந்த ஒரு கமாண்டுமே முன்னாடி ஆன் பண்ணா கடைசியா ஆஃப் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த சேஃப்டி கோட்ல G15 கொடுத்துருக்கோம்ல அந்த G15 தான் இது சரி அடுத்து M09 கூலண்ட் ஆஃப் M05ங்கிறது ஸ்பிண்டில் ஸ்டாப் ஸ்பிண்டில் இங்க ஆன் பண்ணிருக்குமா M03 இப்போ M05ங்கிறது ஸ்பிண்டில் ஸ்டாப் சரி M01 ஆப்ஷனல் ஸ்டாப் M30 ப்ரோக்ராம் எண்ட் அண்ட் ரீவைண்ட் இது ஓடி முடிஞ்சிட்ட பிறகு திரும்ப ரீவைண்ட் ஆயிடும் இவ்வளவுதான் இதான் வந்து டிஸ்டன்ஸ் மெத்தடோட ப்ரொசீஜர் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆங்கிள் மெத்தட் அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்